கடாயை ஹீட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இதை எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை ஆறட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1, இதை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி ஒரு கை சேர்த்துக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு, இதை டேஸ்ட்டுக்காக. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சி சேர்க்கும் போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வரும். அதனால் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் எல்லா மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக குழம்பு ப்ரிப்பரேஷன் போயிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுடைய ஆப்ஷனலுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வதக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, வரமிளகா 2, பச்சை மிளகா 2, இது உங்களுடைய தேவை எவ்வளவோ அது சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பாதி சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். இது குழம்புக்காக சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நிறையா வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 100 கிராம் தனியாக சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தக்காளியில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி சேர்க்குறதுக்கு ஒரு 4-5 பீஸ் தக்காளி அதில் போட்டு சேர்த்துக்கோங்க. கலரும் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துக்கிறது சக்தி மசாலா, அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகா, பச்சை மிளகாய் எல்லாமே காரம் சாரமாக சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி புளி லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட தயிர் அந்த நேரத்தில் இல்லாததுனால நான் டைரெக்டாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த முட்டையை சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த முட்டையோட ஃப்ளேவர் அதில் இருந்ததுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது.
இப்போ மீனை வந்து போட்டுடலாம். கொதிக்குது நல்லா. மீன் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சுல. இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய பொண்ணு ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிட்டா. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு சொன்னாங்க 2 பேரும், அப்பாவும் பொண்ணும். அதனால தான் நானும் வந்து கேட்குறேன். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தையும் அவங்க சாப்பிட்ட ஃபிஷ் ஃப்ரை வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதப்பா. நீயா நீ எப்படிங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற. இந்த பக்கம் வந்தேன், போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விடா? மச்சான் வீடு. எந்திரிப்பில்ல? ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதயா, எனக்கு வயிற்று வலிக்கும்.